அண்ணாமலையோடு மோதும் தமிழிசை சவுந்தரராஜன். குமரி ஆனந்தனின் மகளாக இருந்தால் மோடியை எதிர்க்கும் துணிச்சல் உண்டா? திமுக மீது பாய்வதுதான் ஆளுநரின் கடமையா? ஆவேசமாக குரல் எழுப்பும் திராவிட சித்தாந்தவாதிகள். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக மக்கள் பணியாற்ற வேண்டிய தமிழிசை சவுந்தரராஜன் நாளாந்தர அரசியல்வாதியைப் போல திமுக இளைஞரணி மாநில மாநாட்டை விமர்சனம் செய்துள்ளதற்கு எதிராக திராவிட சித்தாந்தவாதிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதை பற்றித்தான் இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஜனவரி 20ஆம் தேதி இரவு 11 மணிக்கு திமுக இளைஞரணி மாநில மாநாட்டிற்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். ஆளுநர் பதவிக்கு உரிய கண்ணியத்தை மறந்துவிட்டு 3ஆம் தர அரசியல்வாதியைப் போல தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ள கருத்துகளுக்கு இப்போது செவிமடுப்போம். இளைஞரணி மாநாடாம், பிரம்மாண்டமான முன்னேற்பாடாம், முந்தைய நாளே முக்கியமானவர்களின் மேற்பார்வையாம், தம்பிகளை காண தனி விமானம் மூலம் சென்ற முக்கிய மாணவருக்கு அன்று முந்தைய நாளே மழைக்கான முன்னறிவிப்பு வந்ததும் மக்களை காக்க முன்னேற்பாடு செய்ய செல்வதற்கு தனி விமானம் கிடைக்கவில்லையா என்று எங்கோ கேட்கிறது ஒரு குரல். இன்று உதயமானவரை முன்னிலைப்படுத்த முந்திச் செல்லும் முக்கிய மாணவர் இதயத்தோடு தத்தளித்தவர்களை காக்க முந்திச் செல்லவில்லையே ஏன் என்று கேட்கிறது அதே குரல். இது ஆள்பவர்களுக்கு தகுதியா என்று கேட்டால் ஆளுநர்களுக்கு தகுதியில்லை என்பார்கள். ஆனால் ஜனநாயகத்தில் ஆளாளுக்கும் கேள்வி கேட்கும் தகுதி இருக்கிறது என்று உரக்கச் சொல்கிறது அதே குரல். உரிமை மீட்பு மாநாடாம், காவிரி உரிமையை தொலைத்தது யார்? கச்சத்தீவை தாரை வார்த்தது யார்? ஜல்லிக்கட்டு உரிமையை இழந்தது யார்? கல்வி உரிமையை பறிகொடுத்தது யார்? நீட் தேர்வு வர ஆரம்பித்தது யார் காலத்தில்? உரிமைகளை தொலைத்தவர்களே இன்று உரிமை மீட்பு மாநாடு நடத்துகிறார்களாம். வாரிசுகளுக்கு அரியணையா? இவர்களிடமிருந்து நம் உரிமையை மீட்டெடுப்பது யார்? திக்கு முக்காடும் கண்மணிகள். திமுக மீது அதிகமான வெறுப்பிருக்கும் அரசியல்வாதியால் தான் இப்படியெல்லாம் குற்றம் சாட்ட முடியும். ஆளுங்கட்சியாக உள்ள திமுக சேலத்தில் இளைஞரணி உரிமை மீட்பு மாநாட்டை முன்னெடுத்துள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாநாட்டிற்கு முதல் நாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அவரது புதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சேலம் சென்றனர். திமுக இளைஞரணி மாநில உரிமை மீட்பு மாநாடு சேலத்தில் களை கட்டியுள்ளது. லட்சக்கணக்கான திமுக நிர்வாகிகள் உற்சாகமாக கலந்து கொண்டுள்ளனர். திமுக இளைஞரணி மாநில உரிமை மீட்பு மாநாட்டின் நிகழ்ச்சிகள் தொடங்கிய 1 மணி நேரத்திற்குள்ளாகவே தமிழிசைக்கு உடம்பெல்லாம் எரிச்சல் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக திமுக இளைஞரணி மாநாட்டை பற்றி முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் சேலத்தில் முகாமிட்டிருந்த நேரத்தில் எந்த ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிடவில்லை. அதிமுகவை மிஞ்சும் வகையில் திமுக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து வரும் தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலையும் பிரதமர் மோடியின் ராமேஸ்வர ஆலய தரிசனத்தை பற்றிய செய்திகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கே முனைப்பு காட்டி வந்தார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விட அண்ணாமலையை விட திமுக மீதான வன்மம் தனக்குத்தான் அதிகமாக இருந்து வருகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக இளைஞரணி மாநில மாநாட்டிற்கு எதிரான தமிழிசை சவுந்தரராஜனின் ஒவ்வொரு சொல்லும் திமுகவினரை மட்டுமல்ல அதிமுகவையும் சேர்த்தே குற்றம் சாட்டும் வகையில்தான் உள்ளது. அதைவிட மேலும் திராவிட சித்தாந்தவாதிகளை கோபமூட்டும் வகையில்தான் தமிழிசை அக்னி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரம், கச்சத்தீவு மீட்பு நடவடிக்கை, நீட் தேர்வு விலக்கில் இருந்து 2 திராவிட ஆட்சிகளும் தோல்வியடைந்து விட்டது. புயல் பாதிப்பு காலத்தில் மக்களின் துயரங்களின் போது ஆதரவாக நிற்கவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை கல்லூரி மாணவியாக இருந்த காலத்திலேயே பாரதிய ஜனதாவின் போர்ப்படை தளபதிகளாக திகழ்ந்த இல கணேசன், சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு தோன்றாத திமுக எதிர்ப்பு உணர்வு அல்லது திராவிட ஆட்சிகளுக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வு தமிழிசைக்கு மட்டும் பொத்துக்கொண்டு வருவது ஏன் என்று ஆவேசமாக கேள்விகளை முன்வைக்கிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள். ஆளும் கட்சியாக திமுக இருந்தபோதும் சரி, அதிமுக இருந்தபோதும் சரி,
மத்திய அரசுகளால் தான் தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பது தமிழ்நாட்டின் குக்கிராமங்களில் வாழும் சாதாரண மக்களுக்கு கூட நன்றாக தெரியும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மத்திய அரசுகளால் பறிக்கப்படாத மாநில உரிமைகள் பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில்தான் அதிகமாக பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆறறிவு படைத்த அனைவருக்கும் நன்கு தெரியும். தமிழிசைக்கு தெரியாமல் இருப்பதில் உள்ள மர்மம் பற்றி திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. ஆளுநர் பதவி தரும் சுகத்தை விட அதிக சுகத்தை தரும் முதலமைச்சர் பதவி மீது கண் வைத்திருக்கிறார் தமிழிசை என்று கூறும் திராவிட சித்தாந்தவாதிகள் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் அண்ணாமலைதான் என்று முழங்கி வருவதை பார்த்து எரிச்சல் அடைந்திருக்கிறார் தமிழிசை என்கிறார்கள். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ற கூக்குரல்கள்தான் தமிழ்நாட்டில் எதிரொலிக்க வேண்டும் என்பதுதான் தேசபக்தரான குமரி ஆனந்தனின் மகளான தமிழிசைக்கு இருக்கும் பேராசை என்கிறார்கள் சமூக சிந்தனையாளர்கள். ஆயுள் முழுவதும் தேசபக்தியில் சமரசம் செய்து கொள்ளாத குமரி ஆனந்தனின் உண்மையான மகள் என்பதை 100% நிரூபிக்கும் நேரம் தமிழிசைக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்று கூறும் திராவிட சித்தாந்தவாதிகள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாக அரசியல் களத்திற்கு வந்து திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக முழு நேரம் எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். முதலமைச்சர் பதவிக்குரிய கடமையை விட பொறுப்புகளை விட அதிக பொறுப்புகளை கொண்டிருக்கும் பிரதமர் மோடி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்காக 2 நாட்கள் தமிழ்நாட்டில் கோயிலாக சுற்றி கொண்டிருக்கிறார். இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே மத நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமல்ல, மாபெரும் மக்கள் தலைவர் மரணத்தின் போது கூட மருத்துவமனைகளுக்கு விடுமுறை விட்டதே கிடையாது. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு இந்தியாவின் மூலையில் உள்ள ஒரு மாநிலத்தில் ராமர் கோயில் திறப்பு விழா நடத்துவதற்கு புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அரை நாள் விடுமுறை அறிவித்து அவலத்தை அரங்கேற்றியுள்ளார். பிரதமர் மோடியின் மக்கள் விரோத செயல்கள் எல்லாம் தமிழிசைக்கு அசிங்கமாக அருவருப்பாக தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள். பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு 2016 தமிழ்நாட்டை வர்தா புயல் தாக்கி பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்றைய தேதியில் தனி விமானம் பிடித்து தமிழ்நாட்டிற்கு பறந்து வந்தாரா மோடி? 2017 ஒக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தை கடுமையாக தாக்கி பேரழிவை ஏற்படுத்தியதே. அப்போது ஓடோடி வந்தாரா பிரதமர் மோடி? 2018 கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் குற்றுயிராக சிதைந்து போனதே. அப்போது டெல்லியிலிருந்து கதறியவாறே வந்தாரா பிரதமர் மோடி? மிக்ஜாம் புயலால் தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட பிரதமர் மோடியின் மனம் இழகவில்லையே ஏன் என்று தமிழிசை நேரடியாகவே கேட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்குவாரா? தமிழிசை பிறந்த மாவட்டமான தூத்துக்குடி முற்றிலுமாக சிதிலமடைந்து கிடக்கிறது. கிராமங்கள் நிறைந்துள்ள தூத்துக்குடி மாவட்டம் உள்பட மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களையும் சீரமைக்கவும், வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கவும் திராவிட மாடல் அரசு 21,000 கோடி ரூபாயை மத்திய பாஜக அரசிடம் கேட்டது. தமிழ்நாட்டு மக்கள் மீது நீலிக்கண்ணீர் வடிக்கும் தமிழிசை இரத்தத்தின் இரத்தங்கள் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக கேள்வி கேட்கும் ஆண்மை இருக்கிறதா? நிவாரண நிதியை வழங்காமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கும் மத்திய பாஜக அரசின் ஏஜெண்டாக இருக்கும் தமிழிசை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்யும் அளவிற்காவது தமிழிசைக்கு சுயமரியாதை இருக்கிறதா, தன்மானம் இருக்கிறதா என்றெல்லாம் ஆவேசமாக கேள்விகளை எழுப்புகிறார்கள் சமூக சிந்தனைவாதிகள். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட நீட் தேர்வுக்கு தமிழக அரசால் விலக்கு பெற முடிந்தது. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாரதிய ஜனதா ஆட்சியில்தான் விலக்கு பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் தமிழிசைக்கு தெரியாமலா இருக்கும்? அவரது அறிவுக்கண் மூடிவிட்ட நிலையில் அரசியல் கண்கள் இப்போது திறந்துவிட்டதுதான் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் இசையின் எதிர்கால வாழ்க்கைக்கும் ஆபத்தாக முடியப் போகிறது என்று எச்சரிக்கிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள். நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்.
வைத்த தியாகிகளின் திருவுருவப் படங்கள் இங்கு திறந்து வைக்கப்பட உள்ளன. மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற தலைமை கழக பேச்சாளர், வர்த்தக அணி இணைச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடா மதிப்பிற்குரிய திரு கோவி செழியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இதோ மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்கள் இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாட்டில் திறந்து வைத்து சிறப்பிக்கப்படுகிறது. ராமேஸ்வராய் சிவராமேஸ்வராய் ஹர் ஹர் போலே நம சிவாய். ராமேஸ்வராய் சிவராமேஸ்வராய் ஹர் ஹர் போலே நம சிவாய். ஜனவரி 21, 2024 தோழர் லெனின் அவர்கள் மறைந்து 100 ஆண்டுகள் கடந்த இந்த நிலைமையில அவருடைய பங்களிப்பு அது உலக நாடுகளுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்திருக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, பெண்களுக்கு, குறிப்பாக கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகள்ல அது எப்பேற்பட்ட மாற்றத்தை, எப்பேற்பட்ட முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நினைவு கூறுவது என்பதுதான் இன்றைய சவால்களை சந்தித்து நாமும் இப்படிப்பட்ட ஒரு பொன்னுலகத்தை அமைக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை இது நிச்சயமாக ஏற்படுத்தும். லெனினை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவர் தலைமையேற்று நடத்திய மகத்தான அக்டோபர் புரட்சி, அது ஒரு வர்க்க புரட்சி, சோசியலிச புரட்சி. அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சோசியலிச அரசு நிறைய விஷயங்களை, சாதனைகளை செய்திருக்கிறது. இருந்தாலும் கூட பெண்களுக்கு அதனால் என்ன பலன் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே முதன்முறையாக அனைத்து பெண்களுக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற விஷயம் சோவியத் அரசால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம். இரண்டாவதாக பெண்களுக்கான பல சட்டங்கள், பாலின நிகர்நிலையை உறுதிப்படுத்துகிற பல சட்டங்கள் புதிய சோசியலிச அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் என்னன்னு சொல்றதுக்கு நமக்கு நேரம் போதாது. ஆனா இவ்வளவு சட்ட திருத்தங்கள் வந்த பிறகும் கூட ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்து லெனின் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோட அவர் விவாதிக்கும் போது பெண்கள் இந்த சூழலை பயன்படுத்தி கொள்ளவில்லைங்கிறத அவர் பார்க்கிறார். ஏன் பயன்படுத்திக்க முடியல அப்படின்னு சொன்னா, அவர்களை வீட்டு வேலைகள், குழந்தை பராமரிப்பு பணிகள், கணவனை பராமரிக்கக்கூடிய பணிகள், இதெல்லாம் அந்த சங்கிலி என்பது அவர்களை கட்டி போடுகிறது. அந்த சங்கிலிகளை அறுத்து சுதந்திர மனுஷிகளாக அவங்கள வெளியில உலவ விட்டாதான் சோசியலிஸ்ட் அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை அவங்க பயன்படுத்த முடியும், முன்னேற முடியும் அப்படிங்கிறத உணர்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் ஒரு ரொம்ப நல்ல விஷயத்தை அந்த சோசியலிஸ்ட் அரசு செய்தது. அதாவது பெண் தன்னுடைய வீட்டில் பார்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற அந்த வீடுசார் பணி என்பது சமூகமயமாக்கப்பட்டது. என்னவெல்லாம் செஞ்சாங்க? மலிவு விலையில் உணவகம், மலிவு விலையில சலவையகம், குடியிருக்கக்கூடிய இடங்களிலும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் குழந்தைகளுக்கான மிகச்சிறப்பான காப்பகம். அப்ப இது 3 உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு வீட்டு வேலை சார்ந்து யாரும் சங்கிலியால் பிணைக்கப்படுகிற ஏற்பாடு என்பது அன்றோடு அருந்தது. அதனால பெண்கள் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில, பல்வேறு தொழில்கள்ல, விவசாயத்துல மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு, பதவிகளுக்கு அவர்களால் முன்னேற முடிந்தது. அன்றைக்கு மிக உச்சத்தில் இருந்த பல மேற்கத்திய வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகளை விட பிற்பட்ட நிலைமையில் இருந்த ரஷ்யா உள்ளிட்ட சோவியத் யூனியன் புரட்சிக்கு பிறகு சோசியலிச அரசு வந்த பிறகு அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளால் பெண்கள் மிக அதிக அளவில் பல்வேறு துறைகள்ல முத்திரை பதித்தார்கள் என்பதை காண முடிந்தது. இதே போன்ற ஒரு நிலைமை நிச்சயமாக இந்தியாவில் ஏற்பட முடியும். அதற்கு புரட்சி என்பது தேவை. அந்த புரட்சிக்கான படையில் பெண்களும் இணைந்து பங்கேற்கும் போதுதான் புரட்சி வெற்றி அடையும். அந்த வெற்றிக்கு பின் அமைய இருக்கிற மக்கள் ஜனநாயக அரசு, அதற்கு பின் வரக்கூடிய சோசியலிச அரசு நிச்சயமாக பெண்களுக்கான மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும். அந்த நம்பிக்கையோடு லெனின் அவர்களுடைய நினைவு நூற்றாண்டில் அவர்களது பணியை நாம் நினைவு கூறுவோம். புரட்சியை நோக்கி முன்னேறுவோம்.